வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். கொழும்பிலிருந்து வெளியாகும் ஒரு மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்க உள்ளோம். முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக காணாமல் போனோர் குறித்த சட்ட மூலம் திருத்தத்துடன் நிறைவேற்றம், வாக்கெடுப்பின்றி சாதித்தது அரசாங்கம் என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தி அமைந்துள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் தாபித்தலும் நிர்வகித்தலும் பணிகளை நிறைவேற்றுதலும் சட்டம் மூலம் பிரதான எதிர்க்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஜேவிபி ஆகியவற்றின் பூரணமான ஆதரவுடன் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகின்றன. மற்றொரு செய்தியாக காணாமல் போனோர் குறித்த சட்டமூலம் மீதான விவாதம், கூட்டு எதிரணியின் எதிர்ப்பினால் சபையில் கடும் சர்ச்சை குழப்பம் என்ற தலைப்பில் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் சட்டமூலம் தொடர்பான விவாதம் நேற்று பாராளுமன்றத்தில் ஆரம்பமானது முதல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவு அணியான ஒன்றிணைந்த பொது எதிரணியினர் தமது கடுமையான எதிர்ப்புகளையும் காட்டமான வார்த்தை பிரயோகங்களையும் பாவித்ததான செய்தி மற்றொரு செய்தியாக வெளியாகியுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக தேவை ஏற்படியின் சர்வதேச ஆலோசனையை பெறுவோம். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்திற்கு நீதிமன்ற அதிகாரமோ அல்லது தண்டனை வழங்கும் அதிகாரமோ கிடையாது என வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளதான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டியது கட்டாயம். அதாவது நாட்டில் உண்மையானதும் உறுதியானதுமான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உண்மைகள் கண்டறியப்பட வேண்டியது அத்தியாவசியமான விடயமாகும். அதற்கான முதல் அடித்தளத்தை அரசாங்கம் என்று ஏற்படுத்தியுள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பி எம் எஸ் சுமந்திரன் நேற்று சபையில் தெரிவித்துள்ளதான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக யுத்த குற்ற விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். யாழில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா என்ற செய்தியும் காணப்படுகின்றது. வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான புகைப்படமாக காணாமல் போனோர் அலுவலகம் குறித்த சட்டமூலம் மீதான விவாதம் நேற்று சபையில் இடம்பெற்ற நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டு எதிரணியின் பிரதிநிதிகள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக 17 திருத்தங்களுடன் வாக்கெடுப்பின்றி காணாமல் போனோர் அலுவலக சட்டம் நிறைவேறியது என்ற ஒரு செய்தி பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக இழுபறி வசைபாடல் முஷ்டி சண்டை முயற்சி, சபையில் பெரும் அல்லோலம், காணாமல் போனோர் அலுவலகம் அமைப்பு தொடர்பான சட்டம் மூலம் படையினரை வேட்டையாடும் சதித்திட்டம் என கூறி அதனை விவாதிக்கவோ நிறைவேற்றவோ விடாது தடுப்பதற்காக மஹிந்த ஆதரவு பொது எதிரணி சபை நடுவே இறங்கியதால் பெரும் கலோபரம் ஏற்பட்ட போது மஹிந்த அணியின் அத்தனை எதிர்ப்பு வியூகங்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஜேவிபியின் ஆதரவுடன் உடைத்தெறிந்த அரசு சட்டமூலத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டது என்ற செய்தி மற்றொரு செய்தியாக வெளியாகியுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக பாக்கர் நீரிணை பாலம் எந்த தீர்மானமும் இல்லை, அரசியல்வாதிகள் பொய் பிரச்சாரம், ஜனாதிபதி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக தடுப்பூசி ஏற்றப்பட்ட அரசியல் கைதியை யாழ் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்க பணிப்பு, அனுராதபுரம் சிறைச்சாலையில் உடல் உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதியான இராசைய ஆனந்தராசாவை சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் உடனடியாக அனுமதிக்குமாறு சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மீள்குடியேற்றம் புனர்வாழ்வளிப்பு மற்றும் இந்து சமய அலுவல்கள் அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் பணிப்புரை விடுத்துள்ளதான செய்தி மற்றொரு செய்தியாக வெளியாகியுள்ளது. இவைதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக மஹிந்த அணியின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் கூட்டமைப்பு ஜேவிபியின் ஆதரவுடன் காணாமல் போனோர் சட்டம் மூலம் நிறைவேற்றம், நேரில் களமிறங்கி வழிநடத்தினார் ரணில், கருப்பு பட்டியுடன் குதித்தது மஹிந்த அணி, அமளி துமளியால் சபை நடவடிக்கை ஒத்திவைப்பு, சர்ச்சைக்கு மத்தியில் செல்விக்கும் பஞ்சமில்லை என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தி அமைந்துள்ளது. மற்றொரு செய்தியாக தமிழ் அரசியல் கைதிகள் சிலரை புனர்வாழ்வுக்குட்படுத்த தீர்மானம், 15ஆம் திகதிக்குள் நடவடிக்கை, குற்றப்பத்திரத்தில் உள்ள குற்றச்சாட்டை குறைக்க நடவடிக்கை என்கின்றார் அமைச்சர் சுவாமிநாதன் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக நாட்டில் இனியொரு போதும் இனவாதத்துக்கு இடமில்லை, முஸ்லிம் லீக் மாநாட்டில் பிரதமர் சூளுரை என்ற தலைப்பில் இலங்கையில் இனவாதம் தலைதூக்குவதற்கு இனியொரு போதும் இடமளிக்கப் போவதில்லை என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதான செய்தி மற்றொரு செய்தியாக வெளியாகியுள்ளது. கொலை குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிப்பு, நுவரெலியா மேல் நீதிமன்ற தீர்ப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக காணாமல் போனோர் தொடர்பான சட்டம் மூலம் குழப்பத்திற்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்ற என்ற செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக காணாமல் போனோர் பணியகம் கூட்டு எதிர்க்கட்சி அரசாங்கத்தின் கீழ் செல்லுபடியானதற்றதாக்கப்படும் என்ற செய்தி மற்றொரு செய்தியாக வெளியாகியுள்ளது.
கடம்பளப்பட்ட செய்தியாக லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பில் ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் 60 பேரின் வங்கிக் கணக்குகளை குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணை என்ற செய்தி கடம்பளப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக காணாமல் போனோர் தொடர்பான பணியகம் குழப்பத்திற்கு மத்தியில் அனுமதி என்ற செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகிறது. மறுமொரு செய்தியாக லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பான ஆவணங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவிலிருந்து மாயம் என்ற செய்தி மறுமொரு செய்தியாக காணப்படுகின்றது. கடம்பளப்பட்ட செய்தியாக ஜனாதிபதியும் பிரதமரும் திரைசேரி அதிகாரிகளை அவசரமாக சந்திக்க உள்ளனர் என்ற செய்தி கடம்பளப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நல்லது நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்கியுள்ளோம். தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகைகளின் செய்திகளை வழங்க உள்ளார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, காணாமல் போனோர் அலுவலக சட்டம் நிறைவேறியது. காணாமல் போனோர் அலுவலகம் பற்றிய சட்டம் மூலம் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினரின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் சபையில் நேற்று வியாழக்கிழமை திருத்தங்களுடன் வாக்கெடுப்பு நிறைவேறியது. யுத்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர், பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நட்டஈடு இந்த அரசு செய்யும் என யாழ்ப்பாணத்தில் சந்திரிகா உறுதி. யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இனம் காணப்பட்டு நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். அதே நேரம் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நட்ட ஈடுகளை வழங்கவும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதியும் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்திற்கான செயலணி தலைவியுமான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நேற்று தெரிவித்தார். போர்க்குற்றங்கள் உள்ளிட்ட அநீதிகளுக்கு நீதியின்றி நல்லிணக்கம் பேசி பயனில்லை, சந்திரிகாவிடம் நேரில் தெரிவித்தார் முதலமைச்சர் விக்கி என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. யுத்த குற்றம் உட்பட கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற அநீதிகளுக்கு பரிகாரம் காணாமல் எமக்கு எவ்வளவு நன்மைகளை பெற்றுக் கொடுத்த போதிலும் அவை எம்மை திருப்திப்படுத்தாது. நீதியான போர்க்குற்ற விசாரணையை உறுதி செய்யாது வரும் பொருளாதார நன்மைகள் எமது மக்களுக்கு அளிப்பது அவர்களை விலைக்கு வாங்குவதாக அமையும். இது உண்மையான நல்லிணக்கமாக அமையாது. இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதியும் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்திற்கான செயலணியின் தலைவியுமான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் தெரிவித்தார் வடக்கு மாகாண முதலமைச்சர் கவி விக்னேஸ்வரன். இழுபறி வசைப்பாடல் முஷ்டி சண்டை முயற்சி, சபையில் கலோபரம். காணாமல் போனோர் அலுவலகம் அமைப்பது தொடர்பான சட்டம் மூலம் படையினரை வேட்டையாடும் சதித்திட்டம் என கூறி அதனை விவாதிக்கவோ நிறைவேற்றவோ விடாது தடுப்பதற்காக மகிந்த ஆதரவு பொது எதிரணி சபை நடுவே இறங்கியதால் பெரும் கலோபரம் ஏற்பட்ட போதும் மகிந்த அணியின் அத்தனை எதிர்ப்பு வியூகங்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஜேவிபியின் ஆதரவுடன் உடைத்தெறிந்த அரசு சட்டமூலத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டது. காணாமற் போன உறவுகள் எங்கே கேள்விக்கு பதிலளிக்காத சந்திரிகா என்ற செய்தி கட்டமிடப்பட்டு காணப்படுகின்றது. அடுத்ததாக வெலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, தமிழர்களின் விரக்தி போருக்கு வித்திட்டது, உணர்ந்து கொள்கிறேன் சந்திரிகா என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் ஆட்சி செய்த எந்த அரசும் தமிழ் மக்களுக்காக ஆட்சி செய்தவில்லை. இதனால் தான் தமிழ் மக்கள் கோபப்பட்டார்கள், விரக்தி அடைந்தார்கள். இதன் வெளிப்பாடாகத்தான் போரும் இடம்பெற்றது. இதனை நான் உணர்ந்து கொள்கிறேன். எனினும் தற்போதுள்ள நிலையில் தமிழ் மக்கள் கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து சிங்கள மக்களை நேசிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதியும் தேசிய ஒருமைப்பாட்டு நல்லிணக்கத்து சபையின் தலைவருமான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். நிரந்தர அரசியல் தீர்வுக்கு முக்கியத்துவம் வழங்குங்கள், ராஜாங்க அமைச்சர் விஜயகலா கோரிக்கை என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. வடக்கின் அபிவிருத்திக்கு முக்கியத்துவம் வழங்கும் அரசாங்கம் அதே முக்கியத்துவத்தை நிரந்தர அரசியல் தீர்வுக்கு வழங்க வேண்டும் என சிறுவர் மற்றும் மகளிர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, காணாமல் போனோரின் அலுவலக சட்டம் நேற்று நிறைவேறியது, மகிந்த அணியின் எதிர்ப்பு முறியடிப்பு என்ற செய்தியே காணப்படுகின்றது. உண்மையை கண்டறிய மட்டுமே காணாமற் போனோரின் அலுவலகம், நீதிமன்ற அதிகாரம் அதற்கு கிடையாது. காணாமற் போனோர் அலுவலகத்தால் உண்மையை கண்டறிய முடியுமே தவிர எவரையும் விசாரணைக்கு உட்படுத்தவோ தண்டிக்கவோ முடியாது. இந்த அலுவலகத்துக்கு நீதிமன்ற அதிகாரம் கிடையாது. இவ்வாறு சபையில் அறிவித்தால் அயலுறவு அமைச்சர் மங்கள சமரவீர. நேர்களே, இதுவரை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.